Welcome to Knowledge and Info YouTube channel. In the video, we will talk about e-invoice registration. In the video, e-invoice registration. Once we in the website e-invoice1.gst.gov.in website home screen home screen registration portal login. Click window open on GST number captcha go உங்களுக்கு இது மாதிரி உங்களோட GST டீடைல் வந்து வரும். உங்களோட GST நம்பர், உங்களோட GST யூசர் நேம், அதுக்கு அப்புறம் என்ன பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, என்ன ட்ரேட் நேம், உங்களோட அப்ளிகேஷன்னா லீகல் நேம், என்ன பேர்ல உங்களுக்கு இருக்கு, எல்லா டீடைலும் உங்களுக்கு இங்க வரும். உங்களோட அட்ரஸ் ஆஃப் தி GST நம்பர், அதுக்கு அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, நீங்க GST எடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP நீங்க போட்டதுன்னா உங்களுக்கு OTP வந்து வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு OTP உங்க ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு போகும். அதை கொடுத்து சப்மிட் கொடுத்து நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த e-invoice போர்ட்டல்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பார்த்தீங்கன்னா OTP ஆப்ஷன் வருதுங்களா, OTP ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க பட் பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டில் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் என்னவோ யூசர் நேமை போட்டு GST நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் OTPன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP இருக்கும். OTP வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூசர் நேமே ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் ஃபர்கட் யூசர் நேம், அதாவது நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின்ற ஆப்ஷனில் ஃபர்கட் பாஸ்வேர்ட், சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் நேமும் GST நம்பரும் போட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூசர் நேமே ஃபர்கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதே லாகின்ல போயிட்டு ஃபர்கட் யூசர் நேம் கிளிக் பண்ணி உங்களோட GST நம்பர் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா யூசர் நேமை நீங்கள் திருப்பி நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட லாகினை நீங்கள் e-invoiceல லாகின் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.